டெஸ்ட் ஆட்டங்களில் யாருமே பார்க்காத அளவுக்கு நம்ம இந்திய அணி பங்களாதேஷ் அணியை கதற விட்டதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு நடந்த T20 ஆட்டத்திலையும் நம்ம இந்திய அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான மயன்க் யாதவ் அவரால் தற்போது பங்களாதேஷ் அணியின் இளம் பிளேயர் உயிர் ஊசல் ஆடக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை தற்போது பங்களாதேஷ் அணிக்கு இன்னைக்கு நடந்த T20 ஆட்டத்தில் நடந்திருக்கு. அந்த வகையில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்தில் சீனியர் பிளேயர்கள் யாருமே இல்லாமல் முழுக்க ஜூனியர் பிளேயர்களை மட்டுமே கொண்டு நம்ம இந்திய அணியை BCCI அறிவிச்சிருந்தாங்க. இதில் மிக முக்கியமாக IPLல எல்லாருமே மிகப்பெரிய அளவில் பார்த்து வியப்படைஞ்ச மயன்க் யாதவ் அவருக்கு இந்திய அணியில் டைரக்டாக அவருக்கு டெபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை BCCI கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு குவாலியரில் நம்ம இந்திய பிளேயர்களும் பங்களாதேஷ் பிளேயர்களும் இந்த ஃபர்ஸ்ட் T20 ஆட்டத்திற்கான முன்னோட்டமான வார்ம் அப் மேட்சில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக சரியாக 19வது ஓவரை வீசின நம்ம மயன்க் யாதவ் பயங்கரமான ஒரு பவுன்சர் பாலை பங்களாதேஷ் பிளேயர் தலைக்கு குறி வச்சு வீச அந்த பால் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டையும் தாண்டி பின் மண்டையில் பங்களாதேஷ் பிளேயருடைய தலைக்கு அந்த பந்து தாக்கியிருக்கு. ஸோ இந்த பந்து பட்ட உடனே பங்களாதேஷ் வீரர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே அப்படியே சுருண்டு விழுந்துட்டாரு. ஸோ அடிப்பட்ட பிளேயருடைய பெயர் ராஹிபுல் ஹாசன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்க அடிப்பட்ட கையோட அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு தற்போது கொண்டுட்டு போயிருக்காங்க. மயன் அகர்வால் வீசின அந்த பந்தின் வேகம் சுமார் 175 இருந்து 80 இருக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்பீடோ மீட்டர் மூலியமா மயன் அகர்வால் வீசின அந்த பயங்கரமான அபாயகரமான பந்தின் வேகம் சுமார் 175 இருந்து 80 இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த தகவலை கேள்விப்பட்டு தற்போது 180 கிலோமீட்டர் வேகத்தில் மயன்க் யாதவ் அவரால் வீச முடியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வியப்பில் ஆழ்ந்திருக்காங்க. அதே போல் அடிப்பட்ட பங்களாதேஷ் பிளேயர் ராஹிபுல் ஹாசன் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் மயன்க் யாதவ் அவருடைய இந்த பயங்கரமான போலிங் வேகமான ஸ்பீடு இது எல்லாமே தொடர்ந்து அவருக்கு நம்ம இந்திய அணியில் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.